Hi friends, welcome to Dhana's recipe book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான பனீர் டிக்கா எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இது ரொம்பவே சுலபமா யார் வேணாலும் செஞ்சிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். First நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில ஒரு 1/4 கப் அளவு fresh தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறணும். இப்போ நம்ம பன்னீர் டிக்காக்கு தேவையான எல்லாத்தையும் இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்து ஒரு 100 கிராம் பன்னீரை இந்த மாதிரி பெரிய பெரிய கியூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒரு அரை குடமிளகாயை இதே சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு அரை வெங்காயத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி அதே சைஸில் இருக்கணும் மூணுமே. அப்போ தான் நமக்கு ஈக்குவலாக இருக்கும் எல்லாம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்போ தான் இதோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கும். 2 மணி நேரம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அவனை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம பன்னீர் டிக்கா வந்து ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா வந்து ஊறியிருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி 4 ஸ்கூயர்ஸ் எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம பன்னீர் எல்லாத்தையும் நம்ம குத்தி சொருகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் ஒரு பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கொயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி குத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பன்னீர், அதுக்கப்புறம் ஒரு குடமிளகா. ஸோ இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி குத்தி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்கிற எல்லா பன்னீரையும் நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இதை நம்ம இப்போ ப்ரீஹீட்டான அவனில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். பாருங்கள், அவன் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ட்ரேயை அவனில் ப்ளேஸ் பண்ணிடலாம். சென்டர் பார்ட் இருக்குல்லையே, அங்கே தான் நான் இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து ஒரு 220 டிகிரி செல்சியஸில் 15 மினிட்ஸ்க்கு குக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் இதே மாதிரி இருக்கட்டும். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஸ்கூயர்ஸ் எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈவனாக குக் ஆகும். உங்ககிட்ட அவன் இல்லைன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்ம வீட்டில் இருக்க தவாலையே இதே மாதிரி ஸ்கொயர்ஸாக 2 அந்த மாதிரி போட்டு ஆயில் ஊற்றி நம்ம திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள், சூப்பராக நமக்கு பன்னீர் டிக்கா ரெடி ஆகிடுச்சு வீட்டிலையே. இது ரொம்பவே டேஸ்டியாகவும் வந்திருந்தது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.